வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். இலவச சிலிண்டர், மகளிர் உரிமை தொகை, ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு மட்டும் பெற முடியும். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை போல ரேஷன் கார்டும் மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் ரேஷன் கார்டு ஒரு முக்கியமான ஆவணமாக மாறிவிட்டது. ரேஷன் கார்டு இல்லாமல் பல அரசு திட்டங்களின் சலுகைகளை பெற முடியாது. வருமானத்தின் அடிப்படையில் ரேஷன் கார்டு வெவ்வேறு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு இல்லாமல் இலவச ரேஷன் திட்டத்தின் பல பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். ரேஷன் கார்டு மூலம் நம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகன்களும் குறைந்த விலையில் இலவசமாக ரேஷன் பொருட்களை அரசிடமிருந்து வாங்கலாம். இந்த ரேஷன் உதவிகள் பொது விநியோக முறை மூலம் வழங்கப்படுகிறது. அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் உதவிகள் மக்களுக்கு கிடைக்கிறது. அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் மட்டுமல்லாமல் வேறு சில பொருட்களும் அரசுக்கு தருகிறது. ரேஷன் கார்டு இல்லாமல் ரேஷன் உதவி நிறுத்தப்படுவது மட்டுமல்லாமல் வேறு சில திட்டங்களும் பயணிகளுக்கு கிடையாது. ஏனெனில் மகளிர் உரிமை தொகை, இலவச சிலிண்டர், வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகள் ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. ரேஷன் கார்டு இல்லை என்றால் இலவச சிலிண்டர் இணைப்பு பெற முடியாது. இந்த திட்டத்தின் பலன்களை பெற விண்ணப்பித்தவர்கள் ரேஷன் கார்டு இருப்பது அவசியம். இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதன் கீழ் தேவைப்படுபவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை கிடைக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் பலன்களை பெற ரேஷன் கார்டு வைத்திருக்க அவசியம். இந்த திட்டத்திற்கான தகுதியை நிரூபிக்க ரேஷன் கார்டு தேவைப்படும். எனவே ரேஷன் கார்டு இல்லாமல் சிரமங்களை சந்திக்க நேரிடும். பல்வேறு மாநிலங்களின் பெண்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகவும் பிரபலமானது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உதவி பெறுவோருக்கு ரேஷன் கார்டு அவசியம். ரேஷன் கார்டு இல்லாவிட்டால் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.